ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இந்த வசனத்தின் பிற்பகுதியிலே இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இடுக்கண் என்பது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் போன்றவைகளை குறிக்கின்றது. இடுக்கண் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், குழப்பங்கள் என்பவைகளை குறிக்கின்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் உதவியாய் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு சகோதரர்களை கொடுத்திருக்கின்றார். தேவன் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் செய்திருக்கின்றார். எதுவுமே ஒரு திட்டமில்லாமல், நோக்கமில்லாமல் தேவன் செய்வதில்லை. ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நம்முடைய துன்பங்களில் உதவி செய்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் சகோதரர்களுக்குள் ஐக்கியமில்லாமல் சண்டைகளும், பிரிவினைகளும், பிரச்சனைகளும், காவல் நிலையங்களில் கொடுக்கப்படுகின்ற புகார்களும், நீதிமன்ற வழக்குகளும் என்று ஏராளம் குழப்பங்களுக்குள் சிக்கி காணப்படுகின்றார்கள். எல்லா மனிதர்களும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், உடன் பிறந்த சகோதரனுக்கு நாம் உதவி செய்ய கடன்பட்டவர்களாயிருக்கிறோம் அல்லது தேவ திட்டத்திற்கு உள்ளானவர்களாயிருக்கின்றோம் என்பதை. இந்த உணர்வு எல்லாருக்குள்ளும் இருக்குமானால் குடும்பங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும். அற்ப காரியங்களுக்காக அல்லது பிறரை வஞ்சிக்க, ஏமாற்ற முயலுகிறதுனாலே வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். ஒரே வீட்டில் ஒரு சகோதரன் மாத்திரம் இந்த வசனத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது மற்றவன் இதை உணர்ந்து கொள்ளாமல் செயல்பட்டால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஏமாளி போல தோற்றமளிக்கும். ஆனால் அது உண்மை அல்ல. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான். மீறி செயல்படுகிறவன் நிச்சயமாக தீங்குகளில் அகப்பட்டு விடுவான். ஆகவே பிரியமானவர்களே, சகோதரர்களை தேவன் கொடுத்த நோக்கத்தை உணர்ந்து நாம் வசனத்தின்படி செயல்படுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள், குழப்பங்களிலே தோள் கொடுத்து நின்று நம்மை தாங்குவார்கள் சகோதரர்கள். இந்த உண்மையை உணர்ந்து ஆண்டவருக்கு பயந்து வாழுவோம். வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு உடன்பிறப்புகளை நீர் கொடுத்ததனுடைய மகத்தான நோக்கத்தை இந்த வசனத்தின் மூலம் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வீணான காரியங்களையும் வேண்டாத விஷயங்களையும் சொல்லி பிரிவினைகளோடும் சண்டைகளோடும் பிணக்குகளோடும் வாழாமல் உண்மையை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ எல்லாருக்கும் உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.